Hello friends, welcome to Fantasy Gurutham YouTube channel. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாமா இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆன்ல கொடுங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்கள். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் டாடா ஐபிஎல் நடக்கிற 53வது T20 மேட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையே நடக்குது அப்படின்னா KKR vs ராஜஸ்தான் ராயல்ஸ், இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி நம்ம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேட்சை பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதி மே வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் மதியம் 3:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் ஏடன் கார்டன் கொல்கத்தாவில் தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இப்போ நம்ம கொல்கத்தாவோட பிச் ரிப்போர்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த கொல்கத்தாவோட பிச்சை பொறுத்த வரைக்கும் எல்லா பிச்சு மாதிரி தாங்க பேட்டிங்க்கு ஃப்ரெண்ட்லியான வெனு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 200+ மேலே இல்லை ஸ்கோர்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வெனுவை பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு ஸ்டார்டிங் பவர் பிளேயில் நல்லாவே ஸ்விங் ஆகும். அதில் 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் போக போக மிடில் வந்து ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ மொத்தலாகவே இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் நைட்டு நடக்கிற மேட்ச்சுக்கும் பகலில் நடக்கிற மேட்ச்சுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். இது வந்து மதியம் நடக்கிற மேட்ச் அப்படின்னால ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இந்த வெனுவில் டாஸை வின் பண்ண டீம் ஃபஸ்ட்டு பவுலிங்கை தான் சூஸ் பண்ணுவாங்க. சேஸ் பண்ணும்போது ஈஸியாக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்த சீரீஸில் ப்ளே பண்ண மேட்சஸில் ஒரே ஒரு மேட்சஸ் மட்டும்தான் சேஸ் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் மேட்ச்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ண டீம் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேட் பண்ணும்போது ஒரு 200+ மேலே ஸ்கோர் அடிச்சிட்டாங்க அப்படின்னா செகண்ட் சேஸ் பண்ணுற டீம் கண்டிப்பாக ரொம்பவே சிரமப்படுவாங்க. ஏன்னா செகண்டை சேஸ் பண்ணுற டீம் ஸ்டார்டிங் பவர் பிளேலேயே 1 or 2 விக்கெட்ஸ் வந்து இழந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வர பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்டேபிளாக நின்று ப்ளே பண்ணணுங்கிறனால கொஞ்சம் சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிரமப்படுறாங்க. ஸோ இது வந்து ஓவராலாக கொடுத்த ரிப்போர்ட். இப்போ விளாண்டு ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பேட் ஃபஸ்ட் பண்ணுறவங்க தான் வின்னிங் ரேஷியோ வந்து இருக்குது. லாஸ்ட் லைனப்ஸ் வாரத்துக்கு முன்னாடி ஒரு பிச் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதில் எதுக்கு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை நான் டெலிகிராமில் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் டீமை மேக் பண்ணிக்கங்க. இப்போ அடுத்ததான் நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீமில் வந்து அவங்க தகுந்தாக்கில் பிளேயர்ஸாக இருக்கட்டும் அல்ல கேப்டன் வைஸ் கேப்டனாக இருக்கட்டும் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷன் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் ஸ்போர்ட்ஸ் ஆப்பில் இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேரா ஃபண்டிஸ் ஆப்பில் இருக்க டியோ ஆப்ஷன், அது ரெண்டுலேயுமே நாங்கள் எந்த ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணுறோமோ அதே ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகே, இப்போ அடுத்ததான் நீங்களும் நம்ம எக்ஸல்11 ஆப் வந்து இன்னும் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோட் FGT. நம்ம எக்ஸல்11 ஆப்பில் இந்த மேட்ச் கொல்கத்தா அண்ட் ராஜஸ்தானுக்கு இடையே நடக்கிற மேட்ச்சுக்கு 9 லட்சம் ரூபா கிராண்ட் லீக் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் நைட் நடக்கிற பஞ்சாப் அண்ட் லக்னோ மேட்ச்சுக்கு 7.5 லட்ச ரூபா கிராண்ட் லீக்கும் 30,000 ரூபா ஃப்ரீ கிவ்அவேவும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ மறக்காமல் அவங்க கொடுக்குற ஆஃபர் வைஸ் அந்த ஃப்ரீ கிவ்அவேஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவல் ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணுறவங்களுக்கு 100% டெபாசிட் போனஸ் வந்து கொடுக்குறாங்க. ஹெட் டு ஹெட் ஃபேண்டசி வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதோட விட்ரால் பண்ணுற மணிக்கு TDS அண்ட் GST முற்றிலும் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டன்ட் விட்ரால் ஆப்ஷன்ஸ்லையும் இந்த ஆப் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. வெறும் 30 செகண்டில் உங்களால் அமௌண்ட்டை வந்து விட்ராலும் வந்து பண்ணிக்க முடியும். மறக்காமல் நம்ம எக்ஸல்11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோட் FGT. ஓகே, பார்த்துதான் வெனுவில் வந்து பார்த்துருவோம். வெனுவை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக 99 மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் பேட் ஃபஸ்ட் பண்ண டீம் 42 மேட்சும் பேட் சென்டா பண்ண டீம் 57 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஓவராலாக இருந்த ரிப்போர்ட். பட் இந்த சீரீஸில் பேட் ஃபஸ்ட் பண்ணுறவங்க தான் அதிகமான வின்னிங் ரேஷியோ வந்து இருந்திருக்கு. ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 168. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் KKR 261 ரன் அடிச்சிருக்காங்க. லோஸ் ஸ்கோர் RCB 49 ரன்னுக்கு அவங்க 10 விக்கெட்ஸுமே வந்து இழந்திருக்காங்க. அடுத்த ரீசெண்ட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 T20யில் ஆவரேஜ் ஸ்கோர் 193 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அதில் டோட்டல் விக்கெட்ஸ் 51 விக்கெட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அதில் ஃபாஸ்ட் பவுலர் 32 விக்கெட்டும் ஸ்பின்னர் 19 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. அடுத்த ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட். ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் ஓவரால் ஒரு 10 மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் ராஜஸ்தான் 5 மேட்சஸும் KKR 4 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்சுக்கு நோ ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் அப்ரைட்டில் வந்து இருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். இப்போது ரெண்டு டீமை கூட ப்ராப்பர் 12 பேர் யார் யார் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் சூரியவன்சி ஜெய்ஸ்வால் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. நிதிஷ் ராணா, ரியான் பராக், துருவ் ஜுரல், சிம்ரன் ஹெட்மயர், ஜாஃபா ஆர்ச்சர், தீக்ஷனா, ஆஸ் மத்வால், குமார் கார்த்திகேயா, ஃபைசல் ஃபரூக்கி அண்ட் டூபே. ஸோ இதுதான் ராஜஸ்தான் ராயல்ஸோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட டீமாக வந்து இருக்குது. அடுத்த KKR பொறுத்த வரைக்கும் ராமுல்லா குர்பாஸ், சுனில் நரேன் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ரகேனா, ரகுவன்சி, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்ட்ரூ ரசல், ரோமன் பவுல், அர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, அன்குல் ராய்,
அண்ட் வைபவ் அரோரா. ஸோ இதுதான் கேகேஆரோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட ஒரு டீமாக வந்து இருக்குது. இப்போ இந்த டீமில் 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர் அப்படின்னு பார்த்தோம்னா சுனில் நரேன் 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுறாரு. அசித் ராணா 4 ஓவர், வருண் சக்கரவர்த்தி 4 ஓவர், அன்குல் ராய் மினிமம் 3 ஓவர் வந்து பவுல் பண்ணுறாரு. வைபவ் அரோரா 2லேருந்து 3 ஓவர், ஆண்ட்ரூ ரசில் பேலன்ஸுக்கு அந்த 2 ஓவர் வந்து பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் ஜாஃபோ ஆர்ச்சர், தீக்ஷனா, அகஸ் மத்துவால் அண்ட் ஃபைசல் ஃபோகி இவங்க 4 பேருமே 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுறாங்க. குமார் கார்த்திகேயா அண்ட் ரியான் பராக் இவங்க வந்து ஒரு 2 ஓவர் ஷேர் பண்ணி பேலன்ஸ் இருக்க ஓவரை ஷேர் பண்ணி பவுல் பண்ணுறாங்க. ஓகே, இப்போது இந்த டீமில் இருக்கக்கூடிய 2 டீமில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸில் யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் சூரியவன்சி, ஜெய்ஸ்வால் 2 பேருமே வந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ 2 பேருமே ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே சூப்பரான ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பேர் தான். பட் லாஸ்ட் மேட்ச் டக்குன்னு விக்கெட்ஸை வந்து எழுந்துட்டாங்க. சூரியவன்சிலாம் பால்லே வந்து விக்கெட் எழுந்துட்டார். ஸோ தீபக் சர் அவர் பால்ற ஸ்விங்கில் அவர் கண்டிப்பாக அவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி கொஞ்சம் பால்லே வந்து விக்கெட்டை வந்து இழந்துட்டார். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ட்ராக் அப்படிங்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்ஸ்மேனுக்கு ஃபேவரலாக இருக்குது. அப்படின்னால பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க அப்படின்னா சூரியவன்சிட்டு ஒரு 35லேருந்து ஒரு 40+ ஸ்கோர் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். பேட் சைன் பண்ணுறாங்கன்னா நீங்கள் 50 டாப்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த வெனுவில் இப்போ ரீசெண்டாக அந்த மேட்சஸ்லாம் பார்க்கும்போது பேட் செகண்ட் பண்ணுறவங்கள பவர் பிளேலேயே டாப்பாக இருக்க 2 பேட்ஸ்மேன் டக்குன்னு விக்கெட்ஸ் வந்து இழந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு பேட் ஃபஸ்ட் பண்ணுறாங்கன்னா சூரியவன்சி ரொம்பவே பெஸ்ட்டான பிளேயராக வந்து இருப்பார். ஜெய்ஸ்வால் நீங்கள் போத் இன்னிங்ஸ்லையுமே டோட்டலி டிஃபரன்ஸ்க்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹை பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய பிளேயர் தான். லாஸ்ட் மேட்ச் மட்டும் தான் அவர்கிட்ட பர்ஃபார்மன்ஸ் பெருசாக கிடைக்கல. இன்னும் அவர் வந்து கிட்டத்தட்ட 97% வரையும் பிக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஜெய்ஸ்வால் ரொம்ப ஒரு குவாலிட்டியான பேட்ஸ்மேன். ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாங்கன்னா ஒரு குயிக் ஃபயராக 25லேருந்து ஒரு 30+ ஸ்கோர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்டாக பேட் பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்மால் லீக்கு கேப்டன்ஷிப்புக்கு ஒரு ஒர்த்தான பிளேயராக வந்திருப்பார் ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும். நிதிஷ் ராணா 50-50 ஆப்ஷன். ஸோ அவர் வந்து நான் எதுவுமே ட்ரை பண்ணலை. ஸோ மோஸ்ட்லி அவர் ரீசெண்ட் மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ஒரு இதுவுமே இல்லை. ஒரு முக்கியமான தரத்தெல்லாம் அவர் நின்று ப்ளே பண்ணுவார்னு பார்த்தா விளையாண்ட ஒரு 10 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் தான் ட்ரீம் டீமில் வந்திருக்காரு. பேலன்ஸ் இருக்க மேட்ச்னா எதுக்கு தான் ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தேவையில்லா ஷார்ட் ஆடி போய் ஏரில் விக்கெட்டை வந்து இழந்துக்கிட்டே இருக்காரு. ஸோ அதனால் அவர் வந்து ஒரு 50 ஆப்ஷன் தான் ட்ரை பண்ண போகிறேன். அதான் 10 டீம் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு 2 டீமில் ட்ரை பண்ணிக்கங்க. அது வந்து 70-30 கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மற்ற வயசு அவர் நீங்கள் கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. ரியான் பராக் போத் இன்னிங்ஸ்லையுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக வந்து இருப்பார். காரணம் பவுலிங் ஆப்ஷனும் வந்து இருக்குது. 2 ஓவர் கேப்டன்ஷிப் அவர் தான் பண்ணுறாரு. மினிமம் 2 ஓவர் வந்து பவுல் பண்ணுறாரு. அதில் ஒரு விக்கெட் அப்படிங்கிறது அவர் கிடச்சிருது. ஒரு விக்கெட் ட்ரீம் லெவல் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தபோது ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு பவுலிங்கில் இருந்து மட்டும் கிடச்சிருது. ஃபீல்டிங்கில் மேட்சுக்கு மேட்ச் 1 அல்லது 2 கேட்ச் அப்படிங்கிற பிடிச்சிடுறாரு. ஸோ நம்ம ஒரு கேட்ச் வச்சுக்கிட்டோம்னா ஒரு 8+ ஃபேண்டசி பாயிண்ட் கிட்டத்தட்ட அவருக்கு அந்த ஓவரால் அந்த பவுலிங் அந்த ஃபீல்டிங் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40+லேருந்து ஒரு 42+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடச்சிருது. அண்ட் பேட்டிங் ஆர்டரில் ரொம்ப ஒரு குவாலிட்டியான பேட்ஸ்மேன், குயிக் ஃபயர் நாக் ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனே தோறலாம். கண்டிப்பாக ஒரு வர்ற டவுனுக்கு அவற்றிருந்து நான் இந்த மேட்ச் ஒரு 35லேருந்து 40+ ஸ்கோர் வரையும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். ஒன்றா ஸ்மால் லீக்கு இந்த மேட்ச் கேப்டன்ஷிப்புக்கு ஒரு ஒர்த்தமான பிளேயராக வந்து இருப்பார் ரியான் பராக்கை பொறுத்த வரைக்கும். துருஜிரல் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பண்ணுறாரு. சம்டைம் மேட்ச்சுக்கு ஒரு பேட்டிங் ஆப்ஷன் வந்து கிடைக்கிறது இல்லை. ஏன்னா கடைசி கட்டத்தில் விக்கெட் இழக்கிறதுனால அந்த இதில் சிம்ரன் ஹெட்மயரை வந்து டாப் ஆர்டரில் கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் விக்கெட் விழுந்தால் தான் துருஜிரல் வந்து வராரு. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு துருஜுரல் வந்து விக்கெட் கீப்பிங் மூலிமா ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். பேட்டிங் ஆர்டர் வந்தார் அப்படின்னா ஒரு 20+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பெரிய அளவுக்கு அவரோட ஸ்கோர்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. சிம்ரன் ஹெட்மயர் ஸோ ரொம்பவே லோ பர்சன்டேஜ் கூட பிளேயர். ஃபஸ்ட்டு ஸ்டார்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை பர்சன்டேஜ் இந்த பிளேயர் சிம்ரன் ஹெட்மயர். அதுக்கப்புறம் ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பார்த்து ரொம்ப ஒஸ்ட்டாக அவர் ப்ளே பண்ணதை பார்த்து கண்டிப்பாக அவர் வந்து ரொம்ப லோ பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு 5% வரை தான் அவரை பிக் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஒரு விளையாண்ட 10 மேட்சஸில் ஒரு 3 மேட்ச்சில் ட்ரீம் டீமில் வந்திருக்காரு. ஸோ இந்த 3 மேட்ச்சில் ஹியூஜ் ஸ்கோர் அடிச்சிருக்காரு. பட் அதுக்கப்புறம் கடைசியாக இருந்த ஒரு 5 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் ஏரில் விக்கெட்ஸ் வந்து இழந்துக்கிட்டே இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு சிம்ரன் ஹெட்மயர் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாரு அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டான பிளேயராக வந்திருப்பார். செகண்ட் பேட்டை நீங்கள் 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஜாஃபோ ஆர்ச்சர் இந்த மேட்ச் கண்டிப்பாக போத் இன்னிங்ஸ்லையுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக வந்திருப்பார். ஸோ ரீசெண்ட் மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக அவருக்கு விக்கெட்டிங் ஆப்ஷன் எதுவுமே இல்லை. கண்டிப்பாக இந்த மேட்ச் ஸ்டார்ட்டாக அந்த பவர் பிளேலேயே 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக ஜாஃபோ ஆர்ச்சர் அண்ட் சுனில் நரேன் அவங்களுக்கு இடையில ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஜாஃபோ ஆர்ச்சர் இந்த மேட்ச் ஃபஸ்ட்டு போல் பண்ணாலும் சரி செகண்டாக போல் பண்ணாலும் சரி ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் பேட்டிங் ஆர்டர் வந்தார் அப்படின்னா ஒரு குயிக் ஃபயராக ஒரு 15லேருந்து 20+ ஸ்கோர் அப்படிங்கிறத அவட்ட எதிர்பார்க்கலாம். தீக்ஷனா ஆப் பிரேக் பவுலர். ஸோ ஆப்போனன்ட் டீமில் லெஃப்ட் ஹேண்டர்
நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. டாப் ஆர்டர்லேயே கிட்டத்தட்ட 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு இருக்குங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தீக்ஷனாவோட ஃபேண்டசி வேல்யூ இந்த மேட்ச் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேட்ச்சுக்கு மேட்ச் 1 or 2 விக்கெட்ஸ் வந்து எடுத்துடுறாரு. அண்ட் ஃபீல்டிங் மூலிமா கண்டிப்பாக எக்கனாமிக்கலாக பவுல் பண்ணுறது. ஸோ அது மூலிமா ட்ரீம் டீமில் வந்துடுறாரு. ஸோ ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இல்லாத டீமில் கூட விக்கெட்ஸ் எடுத்து அவரோட பொசிஷன் வந்து தக்க வச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் அவர்ன்றது நம்ம போத் இன்னிங்ஸ்லையுமே 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய பிளேயர். இந்த மேட்ச் கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேலேயே ஒரு பவுலிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்றாங்க. கடைசி அந்த 6-7 ஓவருக்கு அப்புறம் ஒரு பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கறது கிடையாது. பவர் பிளேலே ஒரு பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கறதுனால கண்டிப்பாக இந்த மேட்ச் ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிறது நம்ம தீக்ஷனாட்டிருந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக ஆகாஷ் மத்வால் ரைட் ஆம் ஃபாஸ்ட்டில் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ரொம்பவே சூப்பரான பவுலருங்க. லாஸ்ட் மேட்ச் தான் அவர் வந்து ப்ளே பண்ணியிருந்தார். நல்ல குவாலிட்டியான பவுலர். எக்கனாமிக்கலாக வந்து பவுல் பண்ணுறாரு. அவர் பவுலை ஆப்னன் டீம் ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்பவே திணறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மேட்ச் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாருன்னா 2 விக்கெட்டும், செகண்டாக பவுல் பண்ணுறாருன்னா 1 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். குமார் கார்த்திகேயா இந்த மேட்ச் அவர்கிட்ட நம்ம பெருசாக வந்து ஃபேண்டசி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுமாங்கிறது ஒரு டவுட் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் 1 விக்கெட் அப்படிங்கிறது அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபர்கி ஸோ லாஸ்ட் மேட்ச் நல்ல ஒரு இதுதான், அவருக்கு விக்கெட் வந்து கொடுக்கல. ஸோ அது வந்து நிறையா ரூம் இதெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ ஒருத்தருக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபர்கி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாரோ ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துங்க. செகண்ட் பவுல்னா நீங்கள் அவரை கன்சல்ட் பண்ணவே தேவையில்லை. பெருசாக ஒரு விக்கெட்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஓகே, இப்போ அடுத்ததாக கேகேஆரோட பிளேயர்ஸில் யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து பார்த்துருவோம். ஓகே, இப்போ இதில் ரகுமுல்லா குர்பாஸ், சுனில் நரேன் இவங்க 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ரகுமுல்லா குர்பாஸ், சுனில் நரேன் 2 பேருமே போத் இன்னிங்ஸ்லையுமே இம்பார்ட்டன்ட் பிளேயராக வந்து இருப்பாங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பனன்ட் டீமில் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் துருஜுரல் அவர் சம்டைம் பேட்டிங் ஆப்ஷன் வந்து கிடைக்கிறதில்ல. ஸோ அந்த ஆப்ஷனில் இருக்கும் போது ரகுமுல்லா குர்பாஸ் போத் இன்னிங்ஸ்லையுமே இம்பார்ட்டன்ட் பிளேயராக வந்துருப்பார். சுனில் நரேனை பொறுத்த வரைக்கும் 4 ஓவருமே பவுல் பண்ணுறாரு. பேட்டிங்கில் வந்து பெருசாக விக்கெட்டிங் ஆப்ஷன் இல்லைனாலும் பவுலிங்கில் இந்த வெனுவில் நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷனில் ரெக்கார்டு வந்து வச்சிருக்காரு. நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷனில் பவுலராக வந்து இருந்திருக்காரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ரகுமுல்லா குர்பாஸ் போத் இன்னிங்ஸ்லுமே, சுனில் நரேன் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிளேயராக வந்திருப்பாங்க. பட் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சுனில் நரேனுக்கு நீங்கள் போத் இன்னிங்ஸில் கூட கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரகுமுல்லா குர்பாஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் ஒரு ஸ்மால் லீக்குக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப பெஸ்ட்டான பிளேயராக வந்திருப்பார். செகண்டாக பேட் பண்ணுறாங்கன்னா அவருக்கு நீங்கள் 50 ஆப்ஷன் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கேப்டன்ஷிப்பில். பட் நீங்கள் கிராண்ட் லீக்கை ட்ரை பண்ணுறீங்க, நான் ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பேட் ஃபஸ்ட் பண்ணும்போது வேணால் இம்பார்ட்டன் கொடுத்துட்டு பேட் சைன் பண்ணும்போது துருஜுரல் கூட நீங்கள் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். சுனில் நரேனை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவல் 4 ஓவருமே பவுல் பண்ணுறாரு. 4 ஓவர் பவுல் இந்த வெனுவில் வந்து 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் பேட்டிங் ஆர்டர் வந்தார் அப்படின்னா ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அவன் ஸ்மாலுக்கு கண்டிப்பாக கேப்டன்ஷிப்புக்கு ஒரு சேஃபான பிளேயராக வந்து இருப்பார். ஸோ இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு சுனில் நரேனுக்கு ஒரு கேப்டன்ஷிப்பும், ரியான் பராக்கு நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணுறவங்க. அண்ட் ரகேனா கண்டிப்பாக அவர் வந்து நம்ம 50 ஆப்ஷன் அப்படிங்கிறத ட்ரை பண்ணவே முடியாது. போத் இன்னிங்ஸுமே சேஃபான பிக்காக வந்து இருப்பார். இந்த வெனுவிலியாக இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக அவர் ப்ளே பண்ண மேட்சஸாக இருக்கட்டும் ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷனில் தாங்க ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த வெனு அவுட்டர் வேணும்னு சொல்லிட்டு எதுலையுமே இல்லை, எல்லாத்துலேயுமே குயிக் ஃபயர் நாக் மினிமம் 35 40+ ஸ்கோர் அப்படிங்கிறத அடிச்சு ட்ரீம் டீமில் வந்து வந்துடுறாரு. கேப்டன்ஷிப்னாக்கா மேட்சுக்கு மேட்ச் கரெக்டாக அவர் வந்து பயன்படுத்திட்டு இருக்காரு. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஒரு 40+ ஸ்கோர் அப்படிங்கிறத அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ரகுவன்சி ஸோ ரகுவன்சி கண்டிப்பாக ரொம்ப பெஸ்ட்டான பிளேயராக தான் வந்திருக்காரு. இம்பாக்ட் பிளேயராக தான் வந்து உள்ளே வர்றாரு. அந்த இம்பாக்ட் பிளேயர் ரோலை கரெக்டாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. பேட்டிங் வந்து ஒரு குயிக் ஃபயராக ஒரு 35+ வந்து 40+ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிடறாரு. ஸோ டாப் ஆரில் விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா ஸ்டேபிளாக நின்று ப்ளே பண்ணிடுறாரு. என்ன விட்டுருக்க ஒரு மைனஸ்னால் இம்பாக்ட் பிளேயராக உள்ள வராரு. சம்டைம் அவருக்கு பேட்டிங் ஆப்ஷன் கொடுக்குறது கிடையாது. ஏன்னா டாப் ஆர் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஸ்டேபிளாக நின்று ப்ளே பண்ணிட்டாங்க அப்படின்னா கடைசி கட்டத்தில் வரும்போது ரிங்கு சிங்கு இல்லை ஆண்ட்ரூ ரஸ்ல் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அதில் பேட்டிங் ஆப்ஷன் வந்து கிடைக்கிறது இல்லை. ஸோ அப்படியே பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்கிற பட்சத்தில் இந்த மேட்ச் அவர்கிட்ட நான் ஒரு 35+ ஸ்கோர் வரையும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். ஸோ ஆர்ஆருக்கு ஃபேவராக ஒரு டீமை மேக் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ரகுவன்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயராக வந்து இருப்பார். இல்லை வெங்கடேஷ் ஐயர் நீங்கள் டோட்டலாக கன்சல்ட் பண்ணவே தேவையில்ல. நீங்கள் ஒரு 50 ஆப்ஷனாக ட்ரை பண்ணிக்கிங்க. ரீசெண்ட் மேட்ச்சும் சரி இந்த சீரீஸே அவருக்கு வந்து ஒஸ்ட்டான சீரீஸாக தான் வந்துருக்கு. ஸோ அதில் நீங்கள் கன்சல்ட் பண்ணவே தேவையில்லை. ரிங்கு சிங் ரிங்கு சிங் கரெக்டாக வந்து ப்ளே பண்ணுறாருங்க. அவருக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும் போது அந்த ஆப்ஷனை வந்து பயன்படுத்திக்கிறாரு. ஸோ எந்தெந்த மேட்ச் அவருக்கு கொஞ்சம் பேட்டிங் ஆப்ஷன் கிடச்சது கொஞ்சம் இயர்லியாக அவர் பேட்டிங் ஆர்டர் வராரோ அந்த இதை கரெக்டாக பயன்படுத்திட்டு அவர் வந்து ப்ளே பண்ணிடுறாரு. கடைசி கட்டத்தில் வரும்போது அவரால் பெருசாக அந்த ஏன்னா கடைசியில் வரும்போது இதுக்கு முன்னாடி அவங்க ப்ளே பண்ண பிளேயர்ஸ் என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதை நோக்கியே போகணும் அப்படிங்கிறனால எல்லா பாலுமே அடிச்சு ஆடணும். அதில் கொஞ்சம் இயர்லி விக்கெட்ஸ் வந்து இழந்துடுறாரு. உங்கள் டாப் ஆர்டர்லேயே பேட்டிங் ஆர்டர் வரும்போது ஸோ ஸ்கோர்ஸ் வந்து பெருசாக வந்திருக்காது. அவர் தான் வந்து ஸ்கோர்ஸை கொண்டு போகணுங்கும் போது கொஞ்சம் ஸ்டேபிளாக நின்றுட்டு அதுக்கப்புறம் ஸ்கோர்ஸை கொண்டு போக முடியும். ஸோ அதனால் அப்போ வந்து அவர் கொஞ்சம் டீமில் வந்து கொஞ்சம் டாப் ஆர்டரில் வந்துடுறாரு.
ஸோ ஒரு டீமை மேக் பண்ணும்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டாப் ஆரில் டீம் கொலாப்ஸ் ஆயிருந்தா மட்டும் ரிங்கு சிங்கை ட்ரை பண்ணிக்கங்க. இல்லை கடைசியில் அந்த ஃபினிஷிங் ரோலில் தான் வருவார்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவர் கன்சல்ட் பண்ணவே தேவையில்லை. ஆண்ட்ரூ ரசல் போத் இன்னிங்ஸ்லையுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயராக வந்திருப்பார். இந்த மேட்ச் பேட்டிங் ஆர்டர் வருவாராங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க். பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா ஒரு 15+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். பவுலிங்கில் இந்த மேட்ச் மினிமம் 3 ஓவராச்சும் ஒரு பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் எனக்கு தெரிஞ்சு 1 அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் ஆண்ட்ரூ ரசல்கிட்ட இருந்து. ரோமன் பால் ஃபீல்டிங்கில் இருந்து மட்டும் ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். பேட்டிங் ஆப்ஷன் அவருக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ அவர் வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணவே தேவையில்லை. ஹர்ஷித் ராணா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாருன்னா 2 விக்கெட், செகண்டாக பவுல் பண்ணுறாருன்னா 1 விக்கெட், இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்கணும் இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வெனுவில் லாஸ்ட் சீசனில் நல்லாவே விக்கெட்டிங் ஆப்ஷன் வச்சுருந்தாரு. பட் இந்த சீசனில் இந்த சீரீஸில் பெருசாக அவருக்கு வந்து விக்கெட்டிங் ஆப்ஷன் இல்லை. இது வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாருன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துருங்க. செகண்ட் பவுலில் நீங்கள் 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வருண் சக்கரவர்த்தி லெக் பிரேக் பவுலர். இந்த வெனுவில் விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலர் சுனில் நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி. ஸ்பின்னர்ஸுக்கு பெரிய சப்போர்ட்டிங் இல்லை தான். பட் இருந்தாலும் லாஸ்ட் சீசன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலராக இருந்திருந்தாங்க. இந்த சீரீஸ்லையுமே விக்கெட்டிங் ஆப்ஷன் உள்ள பவுலர்ஸாக வந்து இருந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வருண் சக்கரவர்த்தி இருந்து போத் இன்னிங்ஸ்லையும் இருந்து 1 விக்கெட், அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். அன்குல் ராய் ஸோ 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணுறாரு. ஆப்னன் டீமில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டர்ஸ் பெருசாக இல்லை, லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் அதிகபட்சமான லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து இருக்கிறனால எனக்கு தெரிஞ்ச அன்குல் ராய் இந்த மேட்ச் அவரோட பவுலிங் ஆப்ஷன் ஒரு 2 ஓவராக கம்மி பண்ணிவிட்டு வைபவ் அரோரா ஆண்ட்ரூ ரசலுக்கு பவுலிங் ஆப்ஷன் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அன்குல் ராய்ட் வந்து அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்கலாம். வைபவ் அரோரா ஒரு ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியமில் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். பவுலிங் ஆப்ஷனை அவருக்கு வந்து கம்மி பண்ணிடுறாங்க. அதுதான் பெரிய மைனஸாக இருக்குது. ஸ்டார்டிங் பவர் பிளேயில் இவர் தான் வந்து பவுல் பண்ணுறாரு. டெத் ஓவரில் ஹர்ஷித் ராணா ஆண்ட்ரூ ரசல் வந்து பவுல் பண்ணிடுறாங்க. ஸ்டார்டிங் பவர் பிளேலே வைபவ் அரோரா தான் வந்து பவுல் பண்ணுறதுனால எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் சரி, செகண்டாக பவுல் பண்ணாலும் சரி, இந்த பவர் பிளேலேயே 1 விக்கெட் அப்படிங்கிறது எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 4 ஓவருமே ஒரு கம்ப்ளீட் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் 1 விக்கெட் அப்படி தான் விட்டுருந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். ஓகே, இப்போ 2 டீமுக்கு கூட பிளேயர் சைஸில் யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். 2 டீமுக்கு பிளேயர்ஸில் ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் யார் யார் அப்படிங்கிறத பார்த்துருவோம். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் அப்படிங்கும்போது ரஹமுல்லா குர்பாஸ், சுனில் நரேன், ரகேனா, ரகுவன்சி அண்ட் ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி. கிட்டத்தட்ட இந்த 6 பிளேயர் வந்து ஹை பர்சன்டேஜில் வந்து இருக்கிறாங்க. அதாவது 50% மேலே. ஆண்ட்ரூ ரசல் கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 60% வந்திருக்காரு. இந்த 7 பிளேயர் கிட்டத்தட்ட 60% மேலே வந்து பீப்புள்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸ்மால் லீக்கில் சேஃபாக போகணும்னு நினைக்கிறவங்க இந்த பிளேயர்ஸை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிராண்ட் லீக்கில் நான் ரிஸ்க் எடுக்க தயார் நினச்சிங்க அப்படின்னா ஹர்ஷித் ராணா ஃபஸ்ட்டு பவுலில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருந்திருப்பார். ரகுவன்சி டாப் ஆரில் கொஞ்சம் ஏர்லியாக டீம் கொலாப்ஸ் ஆயிரும். கிட்டத்தட்ட இந்த 3 விக்கெட்டுமே பவர் பிளே அந்த 7-8 ஓவருக்குள்ள டீம் கொலாப்ஸ் ஆயிரும் நினச்சிங்கன்னா அது ரகுவன்சிக்கு இம்பார்ட்டன் கொடுத்துங்க. பேலன்ஸ் இருக்க அந்த டாப் ஆரில் அந்த 3 பிளேயருமே நீங்கள் போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன் கொடுத்துக்கலாம். அண்ட் ஆண்ட்ரூ ரசல் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஒரு பெஸ்ட்டான பிளேயராக வந்து இருப்பார். லோ பர்சன்டேஜில் வைபவ் அரோரா இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸுமே டோட்டலி டிஃப்ரென்ஸ் பிக்காக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் சூரியவன்சி, ஜெய்ஸ்வால், ரியான் பராக், ஜாஃபா ஆர்ச்சர் 4 பேர் மட்டும் தான் அந்த ஹை பர்சன்டேஜில் வந்து இருக்கிறாங்க. இதில் ஜெய்ஸ்வாலை நீங்கள் போத் இன்னிங்ஸ்லுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூரியவன்சி ஃபஸ்ட்டு பேட்டாக இம்பார்ட்டன் வந்து ட்ரை பண்ணிக்கங்க. ரியான் பராக் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிளேயராக வந்திருப்பார். ஜாஃபா ஆர்ச்சர் இந்த மேட்ச் கண்டிப்பாக போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு பெஸ்ட்டான பிளேயராக வந்து இருப்பார். லோ பர்சன்டேஜில் தீக்ஷனா, மத்வால், ஆகாஷ் மத்வால் இந்த 2 பிளேயருமே போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக வந்திருப்பாங்க. அண்ட் துருஜுரல் அவர் கூட நீங்கள் செகண்டாக பேட் பண்ணுறாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துங்க. இப்போ இந்த டீமில் ஸ்மால் லீக்கை ட்ரை பண்ணும்போது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் யார் யார் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸ்மால் லீக்கை ட்ரை பண்ணும்போது ஜெய்ஸ்வால், ரியான் பராக் இவங்க 2 பேருமே கண்டிப்பாக கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப பெஸ்ட்டான பிளேயராக வந்திருப்பாங்க. கிராண்ட் லீக்கில் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறீங்கும்போது சூரியவன்சி, ஜாஃபா ஆர்ச்சர் அண்ட் ஆகாஷ் மத்வால் இந்த 3 பிளேயரில் நீங்கள் எந்த பிளேயரை இம்பார்ட்டன் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. அது கேகேஆரை பொறுத்த வரைக்கும் சுனில் நரேன் ஸ்மால் லீக்கை ட்ரை பண்ணும்போது 100% கேப்டன்ஷிப்புக்கு ரொம்ப சேஃபான பிளேயராக வந்திருப்பார். கிராண்ட் லீக்கை ட்ரை பண்ணும்போது ரஹமுல்லா குர்பாஸ், ஆண்ட்ரூ ரசல் அண்ட் ரகேனா இந்த 3 பிளேயருமே கிராண்ட் லீக்கை ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட்டான பிளேயராக வந்து இருப்பாங்க இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.